ஹாய் வணக்கம் எல்லாருக்கும். இன்றைக்கி செப்டம்பர் 23 செவ்வாய்க்கிழமை. மேஷம் முதல் மீனம் வரை 12 ராசிகளுக்குமான பலன்கள், இன்றைய பொது பலன்கள் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். ஓகே, சொல்லுங்கள் ஸ்பிரிட்ஸ். மேஷம் முதல் மீனம் வரை 12 ராசிகளுக்குமான இன்றைய பலன்கள் என்னன்னு சொல்லுங்கள் ஸ்பிரிட்ஸ். ஓகே, மேஷ ராசி குயின் ஆஃப் வான்ஸ், ரிஷப ராசி டெவில் கார்ட், மிதுன ராசி 9 ஆஃப் ஷோர்ட்ஸ், கடக ராசி 9 ஆஃப் வான்ஸ், சிம்ம ராசி 7 ஆஃப் ஸ்வர்ட்ஸ் ரிவர்ஸ்ட், கன்னி ராசி பேஜ் ஆஃப் கப்ஸ், துலாம் ராசி பேஜ் ஆஃப் வான்ஸ், விருச்சிக ராசி எம்பரர் ரிவர்ஸ்ட், தனுசு ராசி 4 ஆஃப் ஷார்ட்ஸ், மகர ராசி வேர்ல்ட் கார்ட், கும்ப ராசி 8 ஆஃப் கப்ஸ், மீன ராசி நைட் ஆஃப் ஷார்ட்ஸ். ஓகே, இப்போ இந்த 12 ராசிகளுக்குமான இன்றைய பொது பலன்கள் என்ன, இந்த 12 ராசிக்காரர்களோட வாழ்க்கையில் இன்று நடக்க போகும் மாற்றங்கள் என்ன, திருப்பங்கள் என்ன, ஸ்பிரிட்ஸ் அண்ட் யூனிவர்ஸ் கொடுக்குற கைடன்ஸ் என்ன அப்படிங்கிறத இப்போ பார்க்கலாம். ஓகே, ஃபஸ்ட்டு மேஷ ராசி குயின் ஆஃப் வான்ஸ் வந்திருக்கு. இந்த கார்டு சொல்கிற மெசேஜ் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, இன்றைக்கி உங்களோட நம்பிக்கை ரொம்ப அதிகமாக இருக்கும். உங்களோட லீடர்ஷிப் குவாலிட்டி வெளிப்படும் அப்படின்னு சொல்கிறாங்க. உங்களோட செல்ஃப் கான்ஃபிடென்ஸால் நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு வேலையிலையுமே உங்களுக்கு வெற்றி கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் இன்றைக்கி ரொம்பவே செல்ஃப் கான்ஃபிடென்ஸோடு இருப்பீங்க அப்படின்னு சொல்கிறாங்க யூனிவர்ஸ். ஓகே, அடுத்து ரிஷப ராசிக்கு பார்த்தோன்னா டெவில் கார்டு வந்திருக்கு. இன்றைக்கி நீங்கள் சில டெம்டேஷன்ஸ்க்கு அடிக்ட் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. சில பழக்கங்கள் உங்களை ரொம்பவே சிரமப்படுத்தும். சில ஹேபிட்ஸை நீங்கள் தவிர்க்க முடியாமல் ஒரு ஒரு சிக்கிக்கிற மாதிரியான சுச்சுவேஷன் ஏற்படும். ஸோ உங்களுக்கு இன்றைக்கி செல்ஃப் கண்ட்ரோல் ரொம்ப முக்கியம்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி டிசிப்ளின் ரொம்ப முக்கியம்னு சொல்கிறாங்க யூனிவர்ஸ். ஓகே, அடுத்து மிதுன ராசிக்கு பார்த்தோன்னா 9 ஆஃப் ஷார்ட்ஸ் இருக்குது. ஸோ 9 ஆஃப் ஷார்ட்ஸ் சொல்கிற மெசேஜ் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, உங்கள் மனசில் இன்றைக்கி ஒரு விதமான பயம் இருக்கும், மன அழுத்தம் அதிகமாக இருக்கும். உங்களுக்கு நைட் ஸ்லீப்லெஸ் நைட்ஸாக இருக்கும். இப்போது ஏதோ தேவையில்லாத விஷயங்களெல்லாம் நினச்சி யோசிச்சுக்கிட்டு தூக்கம் போகும். என்ன பிரச்சனையாக வேணாலும் இருக்கலாம். கடன் பிரச்சனையாக இருக்கலாம், பண பிரச்சனையாக இருக்கலாம், ஃபேமிலிக்குள்ளே ப்ராப்ளமாக இருக்கலாம், லவ் ரிலேஷன்ஷிப்பில் ப்ராப்ளமாக இருக்கலாம். ஸோ ஏதோ ஒரு ப்ராப்ளம் உங்களை தூங்க விடாமல் உங்களை ரொம்பவே டிஸ்டர்ப் பண்ணிகிட்ருக்கு அப்படிங்கிற மாதிரியான ஒரு எனர்ஜி தான். ஸோ நீங்கள் ஆனால் கவலைப்படாமல் இருக்கணும், ரொம்ப பாசிட்டிவாக யோசிக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க யூனிவர்ஸ். ஓகே, அடுத்து கடகராசிக்கு பார்த்தோன்னா 9 ஆஃப் வான்ஸ் வந்திருக்கு. இந்த கார்டு சொல்கிற மெசேஜ் என்ன அப்படின்னு பார்த்தா, நீங்கள் இன்றைக்கி சில சோதனைகள் எல்லாம் ஃபேஸ் பண்ணுற மாதிரியான ஒரு சுச்சுவேஷன் அமையும். ஆனாலும் உங்களோட மன வலிமை, அதுக்கப்புறம் உங்களோட பேஷன்ஸ், இதால் நீங்கள் எல்லாத்தையுமே ஓவர் கம் பண்ணி வந்துடுவீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா, என்ன ப்ராப்ளம்ஸ், என்ன பிரச்சனைகள், என்ன சிக்கல் வந்தாலும் உங்களோட மன வலிமையால் அதிலிருந்து தப்பிச்சிருவீங்க. அதிலிருந்து மாறுபட்டு ஒரு பாசிட்டிவான வேக்கு வந்துடுவீங்க அப்படின்னு சொல்கிறாங்க யூனிவர்ஸ். ஓகே, அடுத்து சிம்ம ராசிக்கு பார்த்தோன்னா 7 ஆஃப் ஷார்ட்ஸ் ரிவர்ஸில் வந்திருக்கு. ஸோ இந்த கார்டு சொல்கிற மெசேஜ் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, இதுக்கு முன்னாடி உங்களுக்கு தெரியாமல் பல விஷயங்கள் நடந்திருக்கலாம். உங்கள் முதுகுக்கு பின்னாடி உங்கள் கூட இருக்கிறவங்களே நிறைய விஷயங்கள் உங்களுக்கு எதிராக பண்ணியிருக்கலாம். ஸோ அந்த விஷயங்கள் எல்லாமே இன்றைக்கி உங்களுக்கு வெளிச்சத்துக்கு வரும், உங்கள் கண்ணுக்கு தெரிய வரும், உங்கள் நாலேஜ்க்கு தெரிய வரும் அப்படின்னு சொல்கிறாங்க யூனிவர்ஸ். ஓகேவா, உண்மையை சொல்லும்போது உங்களுக்கு உண்மைகள் தெரிய வரும்போது உங்களுக்கு சில விஷயங்களில் நீங்கள் வேறு மாதிரி நினச்சிட்டு இருந்திருப்பீங்க. ஆனால் இன்றைக்கி தெரிய வர உண்மைகளால் உங்களுக்கு ஒரு நிம்மதி கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க யூனிவர்ஸ். ஓகே, அடுத்து கன்னிராசிக்கு பார்த்தோம் அப்படின்னா பேஜ் ஆஃப் கப்ஸ் வந்திருக்கு. இந்த கார்டு சொல்கிற மெசேஜ் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, இன்றைக்கி உங்களுக்கு ஒரு நியூஸ், புதிய செய்திகள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஒரு எமோஷன்ஸ், இன்றைக்கி நீங்கள் ஒரு நல்ல ஃபீலிங்கில் இருப்பீங்க. ஒரு காதல் தொடர்பாக ஒரு நல்ல ஒரு டெவலப்மெண்ட் இருக்கும். லவ் ரிலேஷன்ஷிப்பை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி சூப்பராக இருக்கும். ஒரு லவ் மூடில் இருப்பீங்க, அந்த மாதிரியான ஒரு எனர்ஜி இன்றைக்கி. ஸோ இன்றைக்கி நீங்கள் சிங்கிளாக இருக்கீங்க அப்படின்னா இன்றைக்கி உங்களுக்கு ஒரு நியூ லவ் ரிலேஷன்ஷிப் வரத்துக்கோ இல்லை நியூ பர்சனை மீட் பண்ணுறதுக்கோ வாய்ப்புகள் அமையும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இன்றைக்கி டே உங்களுக்கு எமோஷ்னலி ஒரு சூப்பர் டேவாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, அடுத்து துலாம் ராசிக்கு பார்த்தோன்னா பேஜ் ஆஃப் வான்ஸ் வந்திருக்கு. இந்த கார்டு சொல்கிற மெசேஜ் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, இன்றைக்கி உங்களுக்கு நிறைய நியூ பிகினிங்ஸ்லாம் இருக்கும்.
க்ரியேட்டிவ் ஐடியாஸ்லாம் உங்களுக்கு தோணும் அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் புதுசாக ஏதாவது முயற்சி பண்ணுறீங்க அப்படின்னா அதுக்கு வந்து வெற்றி கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. நீங்கள் இது வரைக்கும் பண்ணியிருக்கீங்க, ஏதோ ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா உங்களோட உழைப்புக்கான அந்த முன்னேற்றம் வந்து இன்றைக்கி கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க யூனிவர்ஸ். ஓகே, அடுத்து விருச்சிக ராசிக்கு பார்த்தோன்னா எம்பரர் கார்டு வந்து ரிவர்ஸில் வந்திருக்கு. ஸோ நீங்கள் வந்து இன்றைக்கி ரொம்ப 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 கண்ட்ரோல்டாக இருக்கிறது, இல்லை ஸ்டபனாக இருக்கிறது, இது எல்லாமே வந்து ஒரு பிரச்சனையை உண்டாக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க யூனிவர்ஸ். ஓகேவா? ஸோ இன்றைக்கி வந்து நீங்கள் ரொம்ப ஃப்ளெக்சிபிளாக இருக்கணும் அண்ட் பொறுமை நிதானம் ரொம்ப அவசியம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, அடுத்து தனுசு ராசிக்கு பார்த்தோன்னா 4 ஆஃப் ஷார்ட்ஸ் வந்திருக்கு. 4 ஆஃப் ஷார்ட்ஸ் சொல்கிற மெசேஜ் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா நீங்கள் ரொம்ப டயர்டாக ஃபீல் பண்ணுறீங்க. ஓகே, உங்களுக்கு வந்து உங்கள் மனசுக்கும் சரி உங்கள் உடம்புக்கும் சரி ரொம்ப ஒரு ஓய்வு தேவை அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் வந்து ஒரு நல்ல ரெஸ்ட்டில் நல்ல யோசிக்கிறதுக்கு இன்றைய நாள் சிறப்பான நாள் அப்படின்னு சொல்கிறாங்க யூனிவர்ஸ். ஓகேவா? உங்களை ரீசார்ஜ் பண்ணிக்கோங்க இன்றைக்கி அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, இன்றைக்கி இந்த மாதிரி ஒரு ரிலாக்ஸான டைம் உங்களுக்கு கிடைக்காது. இன்றைக்கி உங்களை நீங்கள் நல்ல ரெஸ்ட்டு, பாடிக்கு நல்ல மைண்டுக்கும் பாடிக்கும் நல்ல ரெஸ்ட்டு கொடுத்து ரீசார்ஜ் பண்ணிக்கோங்கன்னு சொல்கிறாங்க யூனிவர்ஸ். ஓகே, அடுத்து மகர ராசிக்கு பார்த்தோன்னா வேர்ல்ட் கார்டு வந்திருக்கு. ஸோ இன்றைக்கி வந்து ஒரு ஒரு முக்கியமான ஒரு விஷயம் வந்து கம்ப்ளீட் ஆக போகுது, ஒரு நிறைவை கொடுக்க போகுது உங்களுக்கு. உங்களோட முயற்சிகள் எல்லாமே நிறைவேறும். ஒரு நல்ல முடிவு, நீண்ட நாட்களாக நீங்கள் வந்து எதிர்பார்த்துட்டு இருந்த ஒரு வேலை இல்லை செஞ்சிட்டு இருந்த ஒரு வேலையில் ஒரு நல்ல முடிவு கிடைக்கும். ஒரு நியூ சாப்டர் வந்து இன்னிலிருந்து ஆரம்பிக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க யூனிவர்ஸ். ஓகே, அடுத்து கும்பராசிக்கு பார்த்தோன்னா 8 ஆஃப் கப்ஸ் வந்திருக்கு. இந்த கார்டு சொல்கிற மெசேஜ் என்ன அப்படின்னா ஒரு சுச்சுவேஷன்லேருந்து விலகி நீங்கள் வந்து ஒரு புதிய ஒரு பாதையை நோக்கி நீங்கள் பயணிக்கிற நாளாக இன்றைக்கி நாள் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க யூனிவர்ஸ். ஓகேவா? மன அமைதிக்காக ஒரு மாற்றத்தை தேடி நீங்கள் போவீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? அடுத்து மீன ராசிக்கு பார்த்தோம் அப்படின்னா நைட் ஆஃப் ஷோர்ட்ஸ் வந்திருக்கு. இந்த கார்டு சொல்கிற மெசேஜ் என்ன அப்படின்னு பார்த்தா இன்றைக்கி வந்து வேகமான முடிவுகள் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஒரு அட்வென்ச்சரபிள் டேவாக இருக்கும் இன்றைக்கி. அன்எக்ஸ்பெக்டட் சேஞ்சஸ்லாம் வரும். ஸோ தைரியமாக எல்லாத்தையுமே நீங்கள் வந்து ஃபேஸ் பண்ணுவீங்க. இன்றைக்கி டே வந்து உங்களுக்கு ஒரு நல்ல நாள் தான். நீங்கள் எதிர்பார்த்ததை விடவும் இன்றைக்கி எல்லா விஷயமும் ரொம்ப வேகமாக நடக்கும். எல்லாமே உங்களுக்கு பாசிட்டிவாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க யூனிவர்ஸ். ஓகே, இது வந்து ஒரு ஜென்ரல் ரீடிங். ஓகே, சில ராசிகளுக்கு பார்த்தா சோதனைகள், சில ராசிகளுக்கு பார்த்தா மாற்றங்கள், சில ராசிகளுக்கு வந்து கான்ஃபிடென்ஸ், செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் வேணும், பேஷன்ஸ் வேணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இன்னும் சில பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு நல்ல முடிவை எடுத்திங்கன்னா லைஃப் நல்லாயிருக்கும். சில பேருக்கு ரெஸ்ட் வேணும்னு சொல்லியிருக்காங்க. சில பேரோட மன வலிமை வந்து வெற்றியை கொடுக்குன்னு சொல்லியிருக்காங்க. சிலருக்கு வந்து இதுக்கு முதுகுக்கு பின்னாடி நடந்த சதிகள் எல்லாமே இன்றைக்கி வெளிச்சத்துக்கு வரும்னு சொல்லியிருக்காங்க. சில பேருக்கு இன்றைக்கி எமோஷ்னலி ரொம்ப சூப்பர் டேவாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, சில பேர் பிடிவாதத்தை இன்றைக்கி விடணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஸோ உங்களோட ஜோடியாக் சைனுக்கு என்ன ரீடிங் வந்தது அப்படிங்கிறத பாருங்கள். இதுதான் ஸ்பிரிட்ஸ் அண்ட் யூனிவர்ஸோட கைடன்ஸாக இருக்குது இன்றைக்கி. ஓகே, இந்த ரீடிங் உங்களுக்கு ரீசனேட் ஆச்சு அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் உங்கள் ஜோடியாக் சைனோட என் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த ரீடிங் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சன்ஷைன் டேரட் ரீடிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு பெய்டு பர்சனல் ரீடிங் வேணும், உங்கள் ரிலேஷன்ஷிப்பை பற்றி ஒரு கிளியர் பர்ஸ்பெக்டிவ் உங்களுக்கு வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் நம்மளோட மெயில் ஐடி கொடுக்குறேன். அதில் நீங்கள் என்ன காண்டாக்ட் பண்ணலாம். ஓகே, தேங்க்யூ.